Good afternoon, ma. ஓகேம்மா, எல்லாரும் ரெடியா? டிக்டேஷன் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ஆடியோல எல்லாரும் ரெடினா கொஞ்சம் ஹேண்ட்ஸ் அப் பண்ணி காட்டுங்க பார்ப்போம். ஆடியோ ஸ்கிரீன் எல்லாம் தெரியுதா? ரெடியா ரெடி ஆயிட்டீங்கன்னா ஆடியோவுக்கு நோட் அண்ட் பென்சில் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரெஷ் பேஜ். நேற்றுள்ள அந்த ஹோம்ஒர்க் இந்த சைடே இருக்காதீங்க. கொஞ்சம் லாஸ்ட் பெஞ்ச் அண்ட் பென்சில் எடுத்து வச்சவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியே வச்சிருக்கலாம். பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் எடுத்து வச்சிட்டீங்களா? சரி, ஓகே, எல்லாரும் ரெடி. ஜெயஸ்ரீ என்னாச்சு? ஜெயஸ்ரீ ரெடி இல்லையா? ஓகே, எல்லாரும் ரெடி. ஓகே. நான் சொன்ன உடனே போட்டோ எடுத்துடணும். நான் ரீட் பண்ண உடனே போட்டோ எடுத்துடணும். எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுருங்க. அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளாஸஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே, முடிச்சிட்டீங்களா? ம். ஓகேம்மா, ரெடி ஆயிக்கோங்க. நான் இப்போ வாசிக்க ஸ்ட்ரோக் மட்டும் எழுதணும். நான் சொல்ற ஸ்பீடுக்கு எழுதிருங்க. ஓகேவா? எழுதிட்டு நான் வாசிக்க சொல்றவங்க நீங்க வாசிக்கணும். கெட் ரெடி. பயிற்சி 10 தமிழ் பிகினர் ஸ்டார்ட். மேகலா, அங்கே இப்பொழுது என்ன
உனக்கு சோழி. அந்த ராதா உன்பால் உள்ளது பழி. ஆகையினால் எங்கே உன் பள்ளி இப்பொழுதே உள்ளது. நாகு இங்கு வா. நியாயமாய் போ. இனி உசிதமாய் பேசு. இனி எச்சரிக்கையாய் நீ இனி வழி போகாது. எழுதியாச்சாமா? எழுதுனவங்க மட்டும் ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. எழுதுனவங்க மட்டும் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். இந்த பழி வலி அந்த இது மட்டும் சவுண்ட் எனக்கு சரியா கேட்கல. ஓகேம்மா, மியூட் போட்டுக்கோங்க. எழுதுனவங்க மட்டும் நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாமா? சரி, ஓகே. நான் சொல்றவங்க மட்டும் வாசிச்சா போதும். ஓகே. மகராசி வாசிக்க ஆரம்பிங்க. ஸ்டார்டிங். நீங்க என்ன எழுதிருக்கீங்களோ அதை வாசிக்கணும். மெதுவா வாசிக்கணும். அடுத்தவங்க அது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இருங்க. மத்தவங்க அது தப்புனா நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவாமா? அந்த வலி படிலாம் எனக்கு சரியா கேட்கல. அதனால அது மட்டும் உங்களுக்கு கேட்ட வரை நீங்க எழுதி வாசிச்சா போதும். ஓகேவா? ஓகே. வாசிக்க ஆரம்பிங்க. மேகலா. எங்கே அங்கே. என்னமா? எங்கே இல்ல, அங்கே. திருத்திக்கோங்க. உங்க ஸ்டோக்க அடிச்சிட்டு அங்கேதான் எழுதிருக்கீங்களா? கரெக்டா. மேகலா அங்கே இப்பொழுது என்ன என்ன உனக்கு
உனக்கு ராதா. உனக்குக்கு அப்புறம் என்ன எழுதிருக்கீங்க? ராதான்னு எழுதிருக்கீங்களா? சரி, மியூட் பண்ணிக்கோங்க. சுமதிக்கா வாசிக்கலாமா? உனக்குக்கு அப்புறம். கேக்குதா? ஹலோ உனக்குக்கு அப்புறம். கேக்குது கேக்குதுக்கா. கேக்குதுக்கா. சோழி 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 சோழி. அந்த அந்த. அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் எனக்கு தெளிவா கேட்கல. ராதா. ராதா. முன் பால். உன் பால். உள்ளது உள்ளது உள்ளது. வலி. வலி இல்ல, பள்ளி. 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 ஆகையினால். எங்கே. முன் பள்ளி. உன் பள்ளி. இப்பொழுதே. இப்பொழுது. உள்ளது. போதும்க்கா, மியூட் போட்டுக்கோங்க. இப்பொழுது உள்ளது. சரி, அடுத்து ஜெயஸ்ரீ வாசிக்கிறீங்களா? ஜெயஸ்ரீ. நாகு. நாகு. நாகு அங்கு. அங்கு இல்ல, இங்கு. இங்கு. இங்கு போ. போன்னு இருக்கீங்களா? வா வா. சாரி, இங்கு வா. அடுத்து நியாயமாய். பேசு. நியாயமாய் போ. நியாயமாய் போ. சாரி மேம். இனி உசிதமாய். சரி, ஓகேம்மா, மியூட் போட்டுக்கோங்க. பர்வீன் வாசிங்க அவங்க விட்டு அந்த உசிதமாய். உசிதமாய் பேசு. இனி. இனி எச்சரிக்கையாய். நீ. வழி. நீக்கு அப்புறம் என்னது? நீ வழி எழுதிருக்கேன் மேம். அடுத்து நீக்கு அப்புறம் இனி வழி. நீ வழி போகாதே. சரிம்மா, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. பர்வீன். மேகலா. ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க. ஓகே ஓகே. மேகலா. இடையில கொஞ்சம் அதுல கேட்கல மேம், அதனால எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட்ல கொஞ்சம் தான் கேட்டுச்சு மேம். ஆடியோ கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஓகே, பரவாயில்ல. மேகலா இப்பொழுது. மேகலா இங்கே. அது இடையில அங்கே அங்கே. இப்பொழுது. என்னதை அடுத்து கேட்டுச்சு மேம். என்ன. ராதா. ஓகேம்மா, அடுத்து வேமா. இடையில கேட்கல மேம். ஓகே, பரவாயில்ல. நிஷா இருக்கீங்களா? நிஷா ட்ரை பண்ணலாமா முதல்ல இருந்து? முதல்ல இருந்து வாசிக்க ட்ரை பண்ணலாமா? வாசிக்கிறேங்க மேம். வாசிங்க. மேகலா அங்கே. இப்பொழுது. என்ன. உனக்கு ஜோலி. அந்த. ராதா. உன்பால். உள்ளது. பழி. ஆகையினால். அங்கே. ஓகேம்மா, போதும். அடுத்து முகன் ட்ரை பண்ணலாமா? முகன் பிராக்டிஸ் பண்ணீங்களாமா?
மேம் இல்ல மேம், பிராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணும் மேம். சரி ஓகேம்மா, பண்ணிட்டு ஆடியோ போட்டு பாருங்க என்ன. ஓகே மேம். ஓகேம்மா, மியூட் போட்டுக்கோங்க. சரி ஓகேம்மா, இது நல்லா வாசிச்சீங்க என்ன, நிறைய பேர் நல்லா வாசிச்சீங்க. ஜெயஸ்ரீ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும், இன்னும் கொஞ்சம் தெளிவா படிக்கணும். அடுத்து பர்வீனுக்கு கேட்கலன்னா இன்னொரு தடவை நம்ம ரெக்கார்ட் கிளாஸ் அனுப்பும் போது நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நான் வாசிச்சதை நீங்க எழுதிட்டு வாசிச்சதை என்ன பண்ணிருங்க, ஸ்ட்ரோக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எழுதுனதை பார்த்து தமிழை கீழே எழுதிட்டு நீங்க என்ன செய்யணும், அதை வந்து நீங்க திருப்பி ஆடியோ போட்டு என்ன செய்யணும், திருத்தணும். ஓகேவா? திருத்தி எத்தனை மிஸ்டேக் அப்படிங்கிறத நீங்க எழுதி எனக்கு சப்மிட் பண்ணணும். யாரெல்லாம் அப்படி பண்ணணும் அப்படின்னா, முகன், ஜெயஸ்ரீ, பர்வீன் 3 பேர் மட்டும் எனக்கு அப்படி பண்ணணும். ஓகேவாமா? பண்ணிடலாமா? நீங்க அதை பண்ணிட்டு தான் அடுத்த லெசன் போகணும். ஓகே மேம். ஓகே ஓகேம்மா. ஓகே ஓகே, நீங்க 3 பேரும் பண்ணிட்டு தான் அடுத்த லெசன் போகணும். ஓகேவா? எனக்கு அதை பண்ணிருங்க, இல்லைன்னா நம்ம அடுத்த லெசன் போய் பிரோஜனம் கிடையாது. கொஞ்சம் ஓகேவா? இல்ல எனக்கு பிராக்டிஸ் பத்தலன்னா அதை முதல்ல முடிச்சுட்டு அடுத்து பண்ணுங்க என்னம்மா. ஓகேப்பா. ஓகே, நம்ம இப்போ அடுத்த சாப்டர் போயிடலாம். முக்கியமான சாப்டர். ஓகேவாம்மா, இதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பயிற்சி 10 வரை நம்ம முடிச்சிருக்கோம். சரியா? நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அத்தியாயம் 4. சரியாமா? அத்தியாயம் 4. அத்தியாயம் 4ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க புக்கை பார்க்கனா புக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பம். நம்ம உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா நான் சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா? சரி, இப்போ அந்த அத்தியாயம் 4ல நம்ம ஹாஃப் லெசன் தான் நான் நடத்துவேன். ஓகேவா? அதுல 2 லெசன் இருக்கும். அதுல ஹாஃப் லெசன் தான் நம்ம இன்னைக்கு நடத்த போறோம். அந்த ஹாஃப் லெசன் நடத்தி ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளது நம்ம எப்போன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவாப்பா? சரி சரி, இப்ப என்னன்னு பாருங்க. நம்ம மாற்று உருவங்கள் அத்தியாயம் 4 பொறுத்தவரை ஹெட்டிங் வந்து என்னன்னா மாற்று உருவகங்கள். சரியா? மாற்று உருவகங்கள். சரி, இந்த மாற்று உருவகங்கள்ல என்ன அப்படின்னா, நம்ம இரு படிச்சிருப்போம். சரியா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இரு படிச்சிருக்கோம். அந்த இருக்கு நம்ம 2 ஷேப்ஸ் படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே, இப்படி 2 ஸ்ட்ரோக் படிச்சிருக்கோம் மாமா. சரி, அப்படி 2 ஸ்ட்ரோக் நம்ம படிச்சிருக்கோம். கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே. அதே மாதிரி ஹே எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே. ஷே எடுத்துட்டீங்க அப்படின்னா கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே. இப்ப நீங்க படிக்கும் போது என்கிட்ட கேட்டீங்க தெரியுமா, மேம் எதுக்கு கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கேட்டீங்க. சரியா? அப்போ அதெல்லாம் பின்னாடி லெசன்ல வருமான்னு சொன்னேன்ல. அது இப்போ வந்து நம்ம என்ன படிக்க போறோம், எருக்கு எப்பப்போ கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழே அப்படிங்கிறத இன்னைக்கு படிக்க போறோம். சரியா? டுமாரோ என்ன படிப்போம் அப்படின்னா ஹேவும் ஷேவும் படிப்போம். ஓகேவாமா? இதுல வந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப ரேர் கேஸ் தான் நம்மளுக்கு ஹேவும் ஷேவும் வர்றது. ஓகேவா? அதனால இது முக்கியம் கிடையாது. இருங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, எப்போ நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரூல் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் நம்ம வாசிக்கும் பொழுது ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்துச்சு, வவ்வல் வந்து ரேரா ஃபேமிலி வருது, இரு ஃபேமிலி வந்துச்சு அப்படின்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்டார்டிங் ஒரு லெட்டர் வாசிக்கும் பொழுதே எனக்கு என்ன வருது, ஸ்டார்டிங்கே எனக்கு என்ன வருது, ஸ்டார்டிங் வவ்வல் வந்து வந்துச்சு அப்படின்னா நான் டவுன்வேர்ட் யூஸ் பண்ணணும். டவுன்வேர்ட் தான் யூஸ் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ ஊருன்னு ஒரு வார்த்தை இருக்கு. சரியாமா? ஊருங்கிற வார்த்தையில உங்களுக்கு என்னமா இருக்கு, இதுல ஸ்டார்டிங் என்ன இருக்கு, என்ன வவ்வல் இருக்கு பர்வீன்? ஸ்டார்டிங்கே வாசிக்கோமா இல்ல என்ன வாசிக்கும்? என்ன வவ்வல் இருக்கு? ஊ மேம். ஓகேமா. ஓகே, ஊங்கிற வவ்வல் இருக்கு. ஓகேவா? ஊங்கிற வவ்வலை வாசிச்சுட்டு தான் வாசிக்கும். அப்போ ஸ்டார்டிங் வவ்வல் வந்துட்டு, ஸ்டார்டிங் வவ்வல் வந்தா அடுத்த வர்ற நம்ம டவுன்வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஊங்கிறது த்ரூ த லைன். அப்போ இப்படிதானே வரும். புரியுதா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. ஆற்காடு. ஓகேவாமா? என்னது அடுத்த எக்ஸாம்பிள்? ஆற்காடு. ஸ்டார்டிங் என்னமா வருது, என்ன வவ்வல் வருது முகன்?
வெரி குட். ஸ்டார்டிங்கா ஆ வாசிட்டு தானே இரு வாசிக்கீங்க, இரு வாசிச்சுட்டு ஆ வாசிக்கீங்க இல்ல? இல்ல மேம். ஓகேப்பா. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஆற்காடு, ஆற்காடுங்கிறது நம்ம என்ன செய்யணும், ஆங்கிற வவல் வந்து இரு வருது, அப்போ டவுன்வர்ட் யூஸ் பண்ணும் அந்த இரு. அப்போ ஆங்கிறது above the லைன், அப்போ இருங்கிறது என்ன செய்யணும், டவுன்வர்ட் யூஸ் பண்ணணும். ஆர் கா டு. ஆ இருல வவல் இல்ல, கா எட்டுல ஊ வவல். இது வந்து எனது ஊருனால கீழே ஒரு 2 டேஷ் போட்டிருக்கேன். சரியா? யாரோ ஒருத்தவங்க ஹோம்ஒர்க்ல என்ன பண்ணியிருந்தீங்க, ராதா, நான் ஞாபகம் போய் சொல்லிடுறேன், ராதாக்கு இப்படி டேஷ் போடுறீங்க, இங்க போடக்கூடாதுன்னா ஒரு ஸ்டோக்கு கீழே போடணும். என்னமா அதை கொஞ்சம் திருத்திக்கோங்க யாரா இருந்தாலும். சரி, ஓகேம்மா. இப்போ இதுதான் என்னது ஃபர்ஸ்ட் ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேட்கலாம் நீங்க. சரியா? சரி, இப்போ நான் 2வது ரூலுக்கு போறேன். இப்போ 2வது ரூல் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. 2வது ரூலு லாஸ்ட். நாம் இது வந்து என்னது ஃபர்ஸ்ட், இது என்னது லாஸ்ட்னா என்னது, ஒரு வார்த்தைக்கு கடைசியில். ஸ்டார்டிங்னா என்னது, ஒரு வார்த்தைக்கு என்னது ஆரம்பத்தில். சரியா? லாஸ்ட் ஒரு வேர்டுக்கு லாஸ்ட் இருக்கு அப்புறம் வவ்வலோட முடிஞ்சா, வவ்வலோட எண்ட் ஆச்சுன்னா, நல்லா கவனிக்கணும். இதுல வவ்வலோட ஸ்டார்டிங் வவ்வல் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இதுல வவ்வலோட எண்ட் ஆச்சுன்னா, எண்ட் ஆனா அப்வர்ட் யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, போரி பொரி. சரியாமா? எக்ஸாம்பிள் என்ன இருக்கு, பொரி இருக்கு, போரி. லாஸ்ட் என்ன இருக்குமா, லாஸ்ட் என்ன இருக்கு சுமதி அக்கா, லாஸ்ட் என்ன இருக்குக்கா, ஈ வவல். ஈ வவல் இருக்கு. இருக்கு அப்புறம் லாஸ்ட் எதுல முடியுது, ஈ வவல்ல முடியுது. இருக்கு. ஓகேவா? அப்ப என்ன யூஸ் பண்ண சொல்லியிருக்கோம், அப்போடு இரு. ஓகேக்கா, தேங்க்யூக்கா. சரியா? இரு வந்து லாஸ்ட் வவ்வலோட முடிஞ்சனால நம்ம இப்ப என்ன பண்ண சொல்லியிருக்கோம்னா அப்வர்ட் இரு யூஸ் பண்ணணும். அப்போ என்னது, போ. எப்பவும் போல பிளேஸ் பாக்குறதெல்லாம் மாத்தக்கூடாது. சரியா? போங்கிறது ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு, ஓ வவ்வல். ஓனா என்னது, ஆன் த லைன். ஆன் த லைன்னா செகண்ட் பிளேஸ். போ அப்வர்ட் யூஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சிருக்கோம். போ ரி. ஓகேவாமா? அடுத்து பாருங்க, போர் மகராசி. இதுல என்னமா இருக்கு லாஸ்ட், இரு. வவ்வலோட முடியுதா? இல்ல முடியல. இப்ப என்ன செய்யணும், என்ன இயர் யூஸ் பண்ணணும், இப்போ வந்து இது மேல இருந்து கீழே. மேல இருந்து கீழே டவுன்வர்ட் யூஸ் பண்ணணும். சரியாமா? சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு இரோட முடிஞ்சனால என்ன யூஸ் பண்றோம், இரோட வவ்வலோட முடிஞ்சா அப்வர்டு, அப்படி இல்லைங்கிற பட்சத்துல டவுன்வர்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? போ இர், போர். அடுத்து பாருங்க, மூணாவது ரூல் சொல்லி கொடுத்துட்றேன். மூணாவது ரூல் பாருங்கம்மா. மூணாவது ரூலு, வார்த்தைக்கு நீங்க வந்து என்னன்னா மேக்கு முன்னாடி மேங்கிற லெட்டர் வந்துச்சு, மேனா இம்மோட ஃபேமிலி எதுனாலும் வரலாம். ஓகேவா? இம்முக்கு முன்னாடி மேக்கு முன்னாடி இர் வந்தால், சரியா? மேக்கு முன்னாடி எரு வந்தால் டவுன்வர்ட் யூஸ் பண்ணணும். ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது இந்த மாதிரி மேக்கு முன்னாடி இரு வந்தா டவுன்வர்ட் யூஸ் பண்ணா நம்மளுக்கு எழுத ஈஸியா இருக்கும், வாகுவா இருக்கும். வாகன சேர்க்கை அப்படின்னு இருக்கும். வாகன சேர்க்கைனா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக, கை வந்து போகிற போக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக, ஈஸி ஜாயினிங்காக நம்ம மேக்கு முன்னாடி இரு இருந்தா டவுன்வர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவாமா? இப்ப பாருங்க, உங்களுக்கு இதுல குழப்புற மாதிரி சில வேர்டு கொடுத்திருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதை கொடுத்துட்றேன். ராமு. ராம் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். இது அப்போட டவுன்வர்டான்னு உங்களுக்கு தெரியாது. அடுத்த வருகிற வார்த்தை என்னதுல இருக்கு, என்ன ஃபேமிலி அது, இம் ஃபேமிலி. அப்ப என்ன போடணும், நம்ம டவுன்வர்ட் போடணும்னு சொல்லியிருக்கானா, அப்ப என்ன செய்யணும், டவுன்வர்ட். ராங்கிறது above the லைன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ரா இம் ராம். பேர் வந்தனால கீழே 2 டேஷ். ஓகேவாமா? மூணாவது ரூல் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ மூணாவது ரூல்ல உங்களுக்கு குழப்புற மாணிக்கு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, நல்லா கவனிங்க. அதாவது அரிமா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. உடனே நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க,
விறுவிறுன்னு நான் ஃபர்ஸ்ட் ரூல் படிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் ரூல் படிச்ச உடனே எனக்கு என்னதான் இருக்கு, ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்தனால டவுன்வேர்டு தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொல்றது எல்லா கேஸுக்கும் ஒத்து வராது. முதல் 2 ரூலும் ஃபாலோ ஆனாலும் 3வது ரூல் ஃபாலோ ஆச்சுன்னா 3வது ரூல் படிதான் நீங்க என்ன செய்யணும், போடணும். ஓகேவாமா? இப்போ இந்த மா வந்தனாலே நம்ம என்ன செய்யலாம், டவுன்வேர்டு யூஸ் பண்ணலாம். ரி மா அரிமா அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவாமா? சரி, இந்த மாதிரி வரும் தேர்ட் ரூல். முதல் ரூல் என்னது, ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்தா டவுன்வேர்டு யூஸ் பண்ணணும், லாஸ்ட் வவ்வலோட முடிஞ்சா அப்பர்டு யூஸ் பண்ணணும், இம்முக்கு முன்னாடி எரு வந்தா டவுன்வேர்டு யூஸ் பண்ணணும். சரியா? மொத்தம் 3 ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ 4வது ரூல் பாருங்க. 4வது ரூல் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஓகே, 4வது ரூல் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரோக் வந்து நம்ம எழுதும் பொழுது மேல் நோக்கியே போயிட்டு இருக்கு. நான் ஸ்ட்ரோக் எழுதுறேன், சும்மா மற்ற ஸ்ட்ரோக் எழுதும் பொழுது மேல் நோக்கியே ஒரு ஸ்ட்ரோக் போகுது அப்படின்னா, எனக்கு அதுக்கப்புறம் இரு வந்தாலும் நான் என்ன செய்யலாம், மேல் நோக்கி இதையே யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இதையே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. உயிருங்கிறது ஊ-இ. சரியா? ஊங்கிறது என்னது, தேர்ட் பிளேஸ் த்ரூ த லைன். அப்போ ஈ போட்ட மேல் நோக்கி போகுது, அப்போ வர்ற இரும் மேல் நோக்கியே தான் போகணும். ஓகேவா? நல்லா கவனிங்க. ஊ-இ மேல் நோக்கி போகுது, அப்ப இரும் மேல் நோக்கி எழுதிடலாம். புரியுதா? இது வந்து என்னது, மேல் நோக்கியே ஒரு இது போச்சுன்னா மேல் நோக்கி எழுதலாம். அடுத்து பாருங்க, ஹரி ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. அப்ப பாருங்க, ஏற்கனவே மேல் நோக்கி போகுது, அப்ப ரீயும் மேல் நோக்கி எழுதிக்கலாம். சரியாவா? இதான் 4வது ரூல். புரியுதா? ஒரு ஸ்ட்ரோக் மேல் நோக்கியே போச்சுன்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம திருப்பி சேர்த்து மேல் நோக்கியே எழுதிக்கலாம். சரியா? சரி, இப்போ அடுத்து பாருங்க 5வது ரூலு. 5வது ரூல் நல்லா கவனிங்க. 5 ரூல் தான் மொத்தமே. சரியா? அந்த 5வது ரூல்ல எப்படி வாசிச்சு படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். இச்ச வந்து ஒரு ஸ்ட்ரோக், அப்படிதானே? இச்ச சச்ச. நல்லா கவனிங்க. இச்ச சேவும் ஒண்ணுதான், ஷேவும் ஒண்ணுதான். இல்ல, அப்போ இச்ச ச இது 2 மட்டும் சொல்லிக்கணும். சரியா? எப்படி படிக்கணும் கவனிச்சுக்கோங்க. இச்ச ச ஜட தவளையில, நம்ம முடி சடைய ஞாபகம் வச்சுக்கணும். சடையில தவளை எழுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஜட தவள இல. சரியா? இந்த வார்த்தையெல்லாம் கண்டிப்பாக படிக்கணும். ஈஸி தாமா. இந்த ப்ரொனவுன்சியேஷன் மனசுல வச்சீங்க அப்படின்னா ஈஸி தான். ஓகேவாமா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இச்ச ச இத மட்டும் சொல்லிட்டு ஜட தவளை இல. சரியாமா? இதெல்லாம் வந்து அதுக்கு பின்ன இதுக்கு வந்து என்னது, இச்ச ஜட தவளை இல. சரியா? இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இது வர்றது எப்படி வரும்னா, ஆரம்ப உயிர்க்குறி வந்தாலும், ஆரம்ப உயிர்க்குறினா என்னதுமா, ஒண்ணும் இல்ல, நம்ம வவ்வல்ஸ் ஸ்டார்டிங்ல வவ்வல்ஸ் வந்தாலும், இல்லைன்னா நான் அப்படியே போட்டுருதேன், இல்ல உங்களுக்கு தெரியலன்னா. ஸ்டார்டிங்ல வவ்வல் வந்தாலும் இத கூட கவனிக்காம இந்த எழுத்து வந்தது அப்படின்னா இது என்ன ஆயிருது, எரு வந்து மேல் நோக்கி தான் எழுதணும் அப்படிங்காங்க. புரியுதா? அதாவது என்னது அப்படின்னா, ஆரம்பத்துல வவ்வல் வந்தா நான் டவுன்வேர்டு நான் படிச்சேன். ஆனா என்ன சொல்லுதாங்க, இந்த எழுத்து வரும் பொழுது அந்த எர்ரானது அதை கவனிக்க மாட்டேங்க, அந்த ரூலை கவனிக்காம என்ன செய்யும், கீழே இருந்து மேல போறதான் என்ன செய்யுது, கடைபிடிக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, இங்க எழுதுறேன்னு. இப்ப பாருங்க, எரிச்சல் ஸ்டார்டிங் வவ்வல் வந்தாலும் இருக்கு அப்புறம் என்னமா வருது, இச்ச வருது. இந்த வருதா இச்ச, அப்ப என்ன செய்யணும், நம்ம அப்பதான் எழுதணும். ஏரி இச்ச எரிச்சல். சரியா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்க பாருங்க. அறிவு ஸ்டார்டிங் வவ்வல் வந்தனால டவுன்வர்ட் நான் யோசிச்சாலும் அதுக்கப்புறம் வர்றது என்னது, இவ்வோட ஃபேமிலி வருது. ஊனா என்னது, இவ்வோட ஃபேமிலி. அப்ப என்ன செய்யணும்னா அப்பதான் போகணும், அறிவு. ஓகேவாமா? இதுதான் உங்களுக்கு என்னன்னா இன்னைக்குள்ள லெசன்ஸ். நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம், நான் திருப்பியும் ஒன்ஸ் ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் புரியலைன்னா நீங்க கேளுங்க, நான் திருப்பியும் சொல்றேன். சரியாமா? சரி, ஓகே.
இப்போ என்னன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் தான் நான் கொடுத்திருக்கேன். அதாவது இரு வந்து நம்ம கீழ் நோக்கி எழுதுவோம், மேல் நோக்கி எழுதுவோம். சரியா? கீழ இருந்து மேலயும், மேல இருந்து கீழயும் எழுதுவோம். அப்போ எது எதுக்கு கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழ எழுதுறோம் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வரும். மொத்தம் 5 ரூல். இந்த 5 ரூல நான் எப்ப கேட்டாலும் உங்களுக்கு நான் ரொம்ப அதுல புக்ல உள்ள மாதிரியே சொல்லுங்கலாம் சொல்ல மாட்டேன். கடகடன்னு சொல்லணும். ஞாபகம் வச்சு ஓகேவா? ஈஸி தான். ஸ்டார்டிங் வவ்வல் வந்தா டவுன்வர்ட் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் வவ்வல்ல முடிஞ்சா அப்வர்ட் யூஸ் பண்ணணும். இம்முக்கு முன்னாடி இரு வந்தாலும் டவுன்வர்ட் யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்ட்ரோக் மேல் நோக்கியே போயிட்டு இருந்தா அப்வர்ட் யூஸ் பண்ணணும். அப்புறம் 5வது மட்டும் தான் நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். என்ன இருக்கும்? இச்ச, ச, ஜட, தவளையல்ல இந்த வார்த்தைகள் வந்தால் ஆரம்பத்துல வவ்வல் வந்தாலுமே இந்த வார்த்தை வந்தா எதுதான் யூஸ் பண்ணணும்? அப்வர்ட் தான் யூஸ் பண்ணணும். புரியுதாமா? யாருக்கும் புரியாம இருக்கிறதா? இப்போ நீங்க டவுட் கேட்கலாம் இன்னைக்கு நடத்தினதுல. இப்போ நம்ம நடத்தினது வந்து பேஜ் நம்பர் 18ல உள்ளது ஃபுல்லா நடத்தியிருக்கோம். சரியா? நீங்க புக்கை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாணிக்கம் இருக்கும். சோ நீங்க புக்கை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா? புரியுதா? இன்னைக்கு நடத்தினது புரியுதா? 5வது ரூல் இருக்குல்ல, ம் 5வது ஆமா சொல்லு. ரூல்ல அந்த 5வது ரூல்ல இதுக்கு அப்புறம் தான் இந்த இச்ச ஜடத்தவளை எல்லாம் வந்து வருமா? இந்த எக்ஸாம்ல வந்து என்னோட எரிச்சல் சொன்னீங்கல்ல, ஆமா 5வது எரிச்சல் ரூலுக்கு வந்து எக்ஸாம் ஏ எரிச்சல் சொன்னீங்க. வந்து ஆமா அதெல்லாம் புரியுது. இப்ப இந்த இச்ச ஜச ஜட தவளை இலை எல்லாமே அந்த இரு சவுண்டுக்கு அப்புறம் தான் வருமான்னு கேட்கேன். இல் சவுண்டுக்கு அப்புறம் இரு சவுண்டுக்கு அப்புறம் வரும். இரு சவுண்டுக்கு அப்புறம் வரும். எரிச்சல்ல இப்ப இந்த இரு ஆமா இருக்கு அப்புறம் தானே அந்த மாதிரி ஆமா வரும். ஆமா அதே மாதிரி ஓகே எல்லாத்தையும் வரும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இருக்கு அப்புறம் வரும். ஓகே, அந்த ஒரு டவுட் தான். ஓகேக்கா. சரியாம்மா. ஸ்டார்டிங் என்னது வவ்வல் வந்தாலும் அந்த இருக்கு அப்புறம் இந்த ஃபேமிலியில ஏதாவது ஒண்ணு வந்தாலும் என்னதான் செய்யணும்? அப்வர்ட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? புரியாதவங்க திருப்பி ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. நீங்க கேட்கவும் மாட்டேங்கீங்க. புரியுதா புரியலான்னு தெரியல. நான் சொன்னவங்க ஹோம்ஒர்க்ல எழுதிட்டு என்ன பண்ணுங்க, இந்த லெசன் வாங்க. இந்த லெசனோட ஹோம்ஒர்க் சொல்லிடுறேன். ஓகேவா? ஹோம்ஒர்க் கவனிச்சுக்கோங்கம்மா. ஹோம்ஒர்க் சொல்லிடுறேன். ஹோம்ஒர்க் வந்து பயிற்சி 11. சரியா? பயிற்சி 11 பயிற்சி 11 12 2 இது கொடுத்துருக்கேன். ஓகேவா? பயிற்சி 11 12 பயிற்சி 11 எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எப்பவும் எழுதுற மாதிரிதான். ஸ்ட்ரோக் எழுதிட்டு அப்புறம் என்ன செய்யுங்க, தமிழை கண்டுபிடிங்க. 5 லைன் விட்டுறணும். பின்னாடி ஆன்சரை செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். நீங்க படிச்ச அந்த 5 ரூலும் அதுல வருதாங்கிறத என்ன செஞ்சுக்கணும்? பாத்துக்கணும். சரியா? பயிற்சி 11ல எல்லா வார்த்தையும் இது உள்ளதான் இருக்கும். நான் நடத்தாத லெசன்ல உள்ள எஸ்ஐஸ் இருக்காது. அதனால தைரியமா நீங்க பண்ணலாம். பயிற்சி 11 பண்ணிடலாம். பயிற்சி 12 அதே மாதிரிதான். இது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நீங்க என்ன செய்யணும்? ஸ்ட்ரோக் நீங்களே போட்டு பாருங்க. அப்படி போட்டு பார்த்து கரெக்ஷன் பண்ணி என்ன செய்யணும்? 5 லைன் எழுதியணும். ஓகேவாமா? 11 12 ஹோம்ஒர்க். 11 12 ஹோம்ஒர்க். இன்னொன்னு நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, நாளைக்குள்ள ஹோம்ஒர்க் நான் சொல்லிடவா? நாளைக்கு லெசன்ஸ் இல்ல. அதனால நாளைக்கு லைவ் கிளாஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த டைமுக்கு வச்சு நான் ஹோம்ஒர்க்கை மட்டும் நான் சொல்லிட்டு விட்டுருவேன். அதை நான் இப்பவுமே சொல்லிடுறேன். ஓகேவா? இது வந்து என்னன்னா உங்களுக்கு ஹோம்ஒர்க் இன்னைக்கு என்னமா தேர்ஸ்டே ஹோம்ஒர்க் இன்னைக்கு போய் பண்ணுவீங்க. ஃப்ரைடே ஹோம்ஒர்க் சொல்லிடுறேன். ஃப்ரைடே ஹோம்ஒர்க் தனி குறிச்சொல். சரியா? தனி குறிச்சொல் நாளைக்கு போய் பண்றது. இது தனி குறிச்சொல்னா என்னமா, இந்த தனி குறிச்சொல் இந்த லெசன்ல படிக்கும் போது என்ன செய்யணும்? முந்தின லெசன்ல உள்ள தனி குறிச்சொல் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு இதை படிக்கணும். ஓகேவா? இதை படிக்கணும். இந்த தனி குறிச்சொல் எப்படி எழுதணுங்கிறத நான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் கிளாஸ் அவ்வளவுதான் இருக்கும். நாளைக்கு நான் எப்படி எழுதணும், கீழ இருந்து மேலையா மேல இருந்து கீழையான்னு அது தெளிவா நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுவேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க சாட்டர்டே ஃப்ரைடே வந்து போய் என்ன செய்வீங்க? தனி குறிச்சொல் எழுதிட்டு உங்களுக்கு சாட்டர்டே போய் சாட்டர்டே இல்ல ஃப்ரைடே வந்து என்னது பயிற்சி 13 முடிச்சிருங்க. டிக்டேஷன் எப்பவும் போல. சரியா? சாட்டர்டே கண்டிப்பா கிளாஸஸ் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். அட்டன் பண்ணிட்டு சாட்டர்டே வந்து உங்களுக்கு நான் நாளைக்கு கண்டிப்பா கிளாஸ் அட்டன் பண்ணிருங்க. இந்த லெசன்ல உள்ள பாதி இருக்குன்னு அதை நான் நாளைக்கு நடத்திட்டு உங்களுக்கு தனி குறிச்சொல் எப்படிங்கிறத நான் சொல்லி தந்துருந்தேன். அதுல உள்ள ஹோம்ஒர்க்கும் இருக்கும். அப்போ
ஹோம்ஒர்க் கொஞ்சம் நிறைய இருக்கும். ஒரு நிமிஷம் வாரம். தேர்ஸ்டே ஹோம்ஒர்க் இன்னைக்கு போய் 11, 12 பயிற்சி எழுதிடணும். நாளைக்கு ஃப்ரைடே வந்து ஒரு நியூ லெசன் நடத்துவேன். அதுல உள்ள எடுத்துக்காட்டு எழுதணும். நியூ லெசனுக்குள்ள எடுத்துக்காட்டு பிளஸ் தனி குறிச்சொல் எழுதணும். சரியா? சாட்டர்டே கண்டிப்பா கிளாஸ் அட்டன் பண்ணிருங்க. ஆனா சாட்டர்டே ஹோம்ஒர்க் வந்து பயிற்சி 13 இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்கேன். சரியா? ஆனா சாட்டர்டே வந்து ஹோம்ஒர்க் புது லெசன் நடத்திடுவோம். சரியா? அத்தியாயம் 5 நடத்திடுவேன். ஸோ அதனால சாட்டர்டே கண்டிப்பா கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. அந்த அத்தியாயம் 5 பெரிய லெசன். சரியாமா? சாட்டர்டே வந்து கொஞ்சம் பெரிய லெசன். ஸோ அந்த சாட்டர்டே கொஞ்சம் அட்டன் பண்ணாம இருக்காதீங்க. ஏன்னா சாட்டர்டே நான் நடத்திட்டேன்னா நீங்க திங்கள் செவ்வாய் வரை அந்த லெசன் ஹோம்ஒர்க் செய்வீங்க. ஓகேவா? சரி, ரொம்ப போட்டு குழப்பாதீங்க. இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க் 11, 12 நாளை கிளாஸஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணிருங்க. தேங்க்யூமா. வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா முடிச்சுக்கலாம் கிளாஸ. ஓகேம்மா, தேங்க்யூ. பர்வீன் டவுட் இருக்கா? பர்வீன் டவுட் இருக்காமா? ஓகேம்மா, ஓகே, தேங்க்யூமா. பர்வீன் ஹோம்ஒர்க் முடிக்காதவங்க முடிச்சிருங்க. நான் இப்போ ஒரு மாதிரி எழுதுறவங்களுக்கு அதை முடிச்சு. ஓகேவா? மத்த எல்லாரும் இந்த ஹோம்ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். ஓகேம்மா, தேங்க்யூ.